அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இந்த காணொளியிலே தரம் 4 மாணவர்களுக்காக வடக்கு மாகாண கல்வித் திணைக்களத்தினாலே நடாத்தப்பட்ட முன்னோடி பரீட்சையிலே இடம்பெற்ற ஒரு வினாவும் அதற்கான விளக்கத்தினையும் வழங்க இருக்கின்றேன். நன்றாக வினாவை கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு நீர் பாத்திரம், அதனுடைய கொள்ளளவு தரப்பட்டிருக்கின்றது 25 மில்லி லிட்டர். அதற்குள் 5 மில்லி லிட்டர் அளவாக நீர் உள்ளது. வினாவானது இந்த பாத்திரத்தில் உள்ள நீரினை வெளியேறாதவாறு கவிழ்த்து பிடிக்கின்ற போது இந்த பாத்திரத்திலே காணக்கூடிய நீரினுடைய கனவளவு யாதாக இருக்கும் என்பதுதான் வினா. முதலிலே கொள்ளளவு, கனவளவு இந்த இரண்டு விடயங்களுக்குமான வேறுபாட்டினை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கொள்ளளவு என்பது ஒரு பாத்திரம் கொள்ளக்கூடிய திரவத்தின் அளவாக இருக்கும். கொள்ளளவு என்பது ஒரு பாத்திரம் கொள்ளக்கூடிய திரவத்தினுடைய அளவாக இருக்கும். அந்த பாத்திரம் வெற்று பாத்திரமாக இருந்தாலும் அதனுடைய கொள்ளளவு மாற்றமடையாது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக இந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டால் இந்த பாத்திரத்தினுடைய கொள்ளளவு 25 மில்லிலிட்டராக இருக்கின்றது. இதற்குள் நீர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த பாத்திரத்தினுடைய கொள்ளளவு மாற்றமடையாது. 25 மில்லிலிட்டராகவே இருக்கும். ஆனால் கனவளவு என்பது அவ்வாறு அல்ல. கனவளவு என்பது குறித்த நேரத்திலே அந்த பாத்திரத்திலே இருக்கக்கூடிய திரவத்தினுடைய அளவாக இருக்கும். குறித்த நேரம், உதாரணமாக இந்த நேரத்திலே இந்த பாத்திரத்திலே 5 மில்லிலிட்டர் நீர் காணப்படுவதாக இருந்தால் இந்த பாத்திரத்தினுடைய கனவளவு 5 மில்லி லிட்டர் நீராக இருக்கும். இந்த பாத்திரத்தினுடைய கனவளவு 5 மில்லி லிட்டர் நீராக இருக்கும். இதுதான் வேறுபாடு. கொள்ளளவு எப்பொழுதுமே குறித்த பாத்திரத்தினுடைய கொள்ளளவானது எப்பொழுதும் மாற்ற முடியாது. ஒரு பாத்திரத்தினுடைய கொள்ளளவானது 25 மில்லி லிட்டராக இருந்தால் இந்த பாத்திரத்தினுடைய கொள்ளளவு எப்போதுமே 25 மில்லி லிட்டராகவே காணப்படும். ஆனால் கனவளவு மாற்றமடையக்கூடியதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் தற்போது இதற்குள் 5 மில்லிலிட்டர் நீர் இருந்தால் மேலதிகமாக நீங்கள் ஒரு 10 மில்லிலிட்டர் நீரை ஊற்றினால் அதனுடைய கனவளவு, அந்த பாத்திரத்தினுடைய கனவளவு 15 மில்லிலிட்டராக மாற்றமடைந்து விடும். ஆகவே இவ்வாறான வினாக்களின்படி ஒரு பாத்திரம் அதனுடைய கொள்ளளவுகள் தரப்படுகின்ற போது அந்த கொள்ளளவானது பாத்திரத்தில் மாற்றமடையாது. எப்போதும் அது வெற்று பாத்திரமாக இருந்தாலும் கொள்ளளவு அதே அளவாகவே காணப்படும். ஆனால் கனவளவு நீங்கள் நீரை வெளியில் எடுக்கும் போதும் மாற்றமடையும், நீரை மேலதிகமாக சேர்க்கும் போதும் மாற்றமடையும். இந்த வினாவின்படி இந்த பாத்திரத்திலே நீர் வெளியேறாதவாறு கவிழ்த்து பிடிக்கின்ற போது நீர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வெளியேறப் போவதில்லை. ஆகவே கனவளவானது எந்த ஒரு மாற்றத்துக்கும் உள்ளாகாமல் அதே அளவு நீர் உள்ளே இருக்கும். எனவே இந்த பாத்திரத்தினுடைய கனவளவானது 5 மில்லிலிட்டராகவே காணப்படும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். கொள்ளளவு, கனவளவு இந்த ரெண்டுக்குமான வேறுபாடு விளங்கிக் கொள்ள வேண்டும். கனவளவு மாற்றமடைந்து கொள்ளும், கொள்ளளவு மாற்றமடையாது. இவ்வாறான வினாக்களின்படி பாத்திரத்திலே எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாமல் இருந்தால் கொள்ளளவு மாற்றமடையாது. அதனை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நன்றி.